ஹலோ எவ்ரிஒன். நம்ம இப்போ யூனிட் 2 மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால நீங்களே இதை படிச்சுட்டு படிச்சுக்கோங்க. நான் ஸ்ட்ரெயிட்டா ப்ராப்ளத்துல ஆன்சர் மட்டும் நான் சொல்றேன். ஸோ இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஸ்டோன் இருக்கு. அந்த ரெண்டு ஸ்டோனுமே 240 மீட்டர் உள்ள பில்டிங்க்கு மேல இருந்து எரியப்படுது. ஸ்ட்ரெயிட்டா மேல் நோக்கி எரியப்படுது. அதுக்கு அப்படியே மெரிஞ்சு அப்படியே கீழ் நோக்கி வருது. ஓகே, கிரவுண்ட ரீச் பண்ணுது. ஸோ இதான் ப்ராப்ளம். இப்படி ரீச் பண்றதா இருந்துச்சுன்னா அதோட ரிலேட்டிவ் பொசிஷன் எப்படி டைமை பொறுத்து வேரி ஆகும் அப்படிங்கிறத கிராஃபா நம்ம சொல்லணும். புரியுங்களா என்ன சொல்றேன்னு? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். இந்த ஒரு ஸ்டோன் கல் இருக்கு. அந்த கல்லை மேல் நோக்கி எறிகிறோம். ரெண்டு ரெண்டு ஸ்டோனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டில இருக்கு. ஓகேங்களா? மாசை பத்தி கவலைப்படாண்டா. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் வெலாசிட்டில இருக்குது. அப்படி வேணா அது மேலே போய் அப்படி 240 மீட்டர்ல இருந்து அது மேலே போய் அப்புறம் கீழே இறங்குற டைம் அந்த டைமுக்குள்ள நம்மளுக்கு அதோடைய ரிலேட்டிவ் பொசிஷன் எப்படி இருக்கும் டைம் பொறுத்து இப்படி வேரியும் அப்படிங்கிறத கிராஃபை நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும். இந்த கிராஃப் இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் அப்படின்றதுங்களா? இது நம்மளோட டாஸ்க். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றது பாருங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல மாஸ் வந்து இந்த இந்த இடத்துல இந்த ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஸ்டோன்ல வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. கிராவிட்டி ஃபோர்ஸை தவிர வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆகல. அதனால இந்த ஸ்டோனோட ஆக்சலரேஷன் கிராவிட்டியோட ஆக்சலரேஷன் தான். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க உங்களுக்கு தெரியும், ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரெடிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். கரெக்டா? ஸோ ஆக்சலரேஷன் கிராவிட்டி -9.81, ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் பத்தி பேசுறேன். கோஆர்டினேட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆரிஜின் வந்து கிரவுண்ட்ல இருந்து போற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்க வந்து இங்க இருந்து கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டோன் பரப்படக்கூடிய இடம் இருக்குல்ல, ஸ்டோன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல இருந்து கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் நான் வந்து அந்த கோஆர்டினேட்டை வந்து நம்ம ஆரிஜின்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஆரிஜின் வந்து கிரவுண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது பார்த்தாச்சுன்னா அட் த டைம் டி அட் த டைம் டி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற டைம்ல என்னுடைய பொசிஷன் ஆஃப் அந்த ஸ்டோனோட பொசிஷன் என்ன பொசிஷன்? ஆக்சுவலா பேசிக்கா ஒய் நாட், ரைட்? ஒய் நாட்டோட வேல்யூ எவ்வளவு? 240 மீட்டர். கரெக்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய பொசிஷன். கரெக்ட். ஸோ இது இனிஷியல் பொசிஷன், ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பொசிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் த ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் இடி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நம்ம போட்டோம்னா பொசிஷன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஒன்னோட பொசிஷன் நமக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போஸ் ஒன்னோட பொசிஷன் பாருங்க, ஒய் மைனஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் இடி ஸ்கொயர். ஏங்க எக்ஸ் பதிலாக ஒய் போட்டேன், ஒய் கோஆர்டினேட்டுங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோனுங்கிறதுனால ஒய் ஒன் மைனஸ். ஸோ இனிஷியலாக என்னுடைய ஸ்டோன் பொசிஷன் வந்து 240 மீட்டர், ரைட்? டைம் வந்து 0வா இருக்கும்போது அதனால. ஓகேங்களா? அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து யூ வந்து வெலாசிட்டி பாருங்க 10 மீட்டர் பெர் செகண்ட். இங்க வெலாசிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோஆர்டினேட்டுக்கு சேம் டைரக்ஷனா இருக்கிறதுனால அது 10 சேம் பாசிட்டிவ் வேல்யூ நான் போட்டுக்கிறேன். டி 10 டி பிளஸ் ஆஃப் இன்டு ஏ ஸ்கொயர். ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ் நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்கு. ஏன் நெகட்டிவ் டைரக்ஷன்? என்னுடைய கோஆர்டினேட் சிஸ்டம் படி அந்த அப்பர் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இது நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்கிறதுனால ஸோ நெகட்டிவ் 10 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ ஒய் ஒன் ஈக்குவல் டு 240 பிளஸ் 10t மைனஸ் 5t ஸ்கொயர் முடிஞ்சது. ஸோ இதே போல ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனைகள். அதாவது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸா இருக்கு. மற்றது எல்லாமே சேமா இருக்கு. ஏன்னா ரெண்டுமே அதே மாதிரி கேஸ் தான் ஒர்க் ஆகுது. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் ஆக்சுவலா. இந்த ரெண்டு கல்லையும் மேல தூக்கி போடுறோம். இது வந்து ஸ்பீடு கம்மியா இருக்கு கல் ஒண்ணு. ஸ்டோன் 2 வந்து ஸ்பீடு அதிகமா இருக்கு. ஸோ ஸ்டோன் 1 வந்து ஸ்பீடு கம்மியா இருக்கிறதுனால இதோடைய பாத் வந்து கம்மியான பாத்துல டிராவல் பண்றதுனால, புரியுதுங்களா உங்களுக்கு? கம்மியான பாத்துல டிராவல் பண்ணும். ஹைட் இருந்து ஹைட் கம்மியா இருக்கும். கம்மியான பாத்து டிராவல் பண்றதுனால இது சீக்கிரமே கிரவுண்ட் அடைஞ்சிரும். ஆனா அதே சமயத்துல அதிகமான ஸ்பீட்ல போகக்கூடிய இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் அதிகமான பாத்தை டிராவல் பண்றதுனால இது ஸ்பீடு டைம் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் டிலே ஆகி தான் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல ஸ்ட்ரெயிட்டா நம்மளோட கிராஃப்ல நீங்க வந்து கிவன் டேட்டா நீங்க பாத்தீங்கன்னா 8 12 8 12 பிரிச்சிருக்காங்க. கரெக்டா? அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க என்ன யோசிக்கலாம்னா 8 செகண்ட்ல இந்த இது நேரா ரீச் ஆகுது கிரவுண்ட. ஓகேங்களா? அதே இது 12 செகண்ட் கழிச்சதா அடுத்த 4 செகண்ட் கழிச்சு தான் இது ஸ்டோன் 2 வந்து ரீச் ஆகுது கிரவுண்ட நோக்கி. ஓகேங்களா? ஸோ அப்ப நான் வந்து இதை நான் கரெக்டா நான் மார்க் பண்றேன் பாருங்க. பாருங்க, ஸ்டோன் நான் இப்ப எரிஞ்ச உடனே இந்த பாத்து பாருங்க, இப்படி பாத்து வந்து இந்த கல் ஸ்டோன் ஒண்ணு வந்து இப்படி போய் இந்த இடத்துல ரீச் ஆகுது. இதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்குது ஆக்சுவலா? நான் லெட்ஸ் சே டி ஈக்குவல் டு டி ஒன், அதாவது டி ஒன்ங்கிற டைம் எடுத்துருக்குங்களா? ஸோ டி ஈக்குவல் டு டி ஒன் போட்டுக்கிறேன். சரி, டி ஒன் ஈக்குவல் டு எவ்வளவு? 8 செகண்ட். ஓகேங்களா? ஸோ 8 செகண்ட்ல இது ரீச் ஆகும். கரெக்டா? இதோட பொசிஷன். ஓகேங்களா?
ரைட். அதே போல இந்த 8 செகண்டுங்கிற டைம்ல இது எவ்வளவு நேரம் ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கறது அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னாக்க பாருங்க, இதோடைய பொசிஷன் 9. இப்படி போய் எனக்கு தெரிஞ்சு சம்வேர் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அதோட பொசிஷன் வந்து அட் டைம் T1ங்கிற டைம்ல வந்து 8 செகண்ட், சேம் 8 செகண்ட்ல இந்த ஸ்டோன் இந்த ஸ்டோன் 2 வந்து இந்த இடத்துல ரீச் ஆயிடும். சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா இது வந்து கிரவுண்ட் ரீச் ஆயிடும். ஸோ கிரவுண்ட் ஒன்ஸ் ரீச் ஆன பிறகு என்ன நடக்கும் பாருங்க. ஸோ ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ரைட் இது நடக்குது. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. அடுத்தது 8 செகண்டுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இது கிரவுண்ட் ரீச் ஆன பிறகு இது வந்து பவுன்ஸ் ஆகாது. அதான் நம்மளோட அசம்ஷன். பாருங்க, அசும் ஸ்டோன் டூ நாட் ரீபவுண்ட் ஆஃப்டர் ஹிட்டிங் த கிரவுண்ட். ஓகேங்களா? ஒன்ஸ் ஹிட் பண்ண பிறகு அது ரீபவுண்ட் ஆகாது. ஓகேங்களா? அப்படின்னு அர்த்தம்னா மோஷன் இருக்காது. சடனா எப்பவுமே பொசிஷன் ஜீரோவிலேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா தப்பா? ரைட். அப்போ அப்போ இந்த செகண்ட் 8ல இருந்து 12 செகண்ட் வரைக்கும் இது வந்து கொஞ்சம் டைம் ஏர்ல இருக்கிறதுனால அது வந்து இந்த கிரவுண்ட் அடையிறது கொஞ்சம் டைம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுடைய அங்க நம்ம கணக்கு படி பார்த்தாச்சுனாங்க T2 டைம் 12 செகண்டா இருக்கும் போது தான் இது ரீச் ஆகுது இருக்கும். ஓகேங்களா? ரிமைனிங் 12 செகண்ட் இருக்கும்போது தான் இது ரீச் ஆகும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா 4 செகண்ட் டிலேயா தான் நமக்கு வருது. மேல தூக்கி போட்டதுனால. இது காரணம் என்னன்னா, இந்த 40 மீட்டர் பெர் செகண்ட் தான். 40 மீட்டர் பெர் செகண்ட் நம்ம ஸ்பீடா போட்டதுனால இது வந்து 4 செகண்ட் டிலே ஆயிருக்கு ஆக்சுவலா. இதான் விஷயம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த விஷயத்துல இருந்து நம்மளால ஈக்குவேஷன் நம்ம ஜெனரேட் பண்ண பார்ப்போம். ரைட். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். Y1 ஃபங்க்ஷன் தெரியும். Y2 ஃபங்க்ஷன் தெரியும். கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? Y2 மைனஸ் Y1 ரிலேட்டிவ் பொசிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் அதாவது y1 மைனஸ் y2 y2 மைனஸ் y1 போட்டாச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா 240 மைனஸ் 5 டி ஸ்கொயர் ஈவன் இந்த y1 y2 வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருந்தாலும் நம்ம நெகட்டிவ் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்க்கும்போது சாரி ரிலேட்டிவ் பொசிஷன் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒரு ஸ்டேட் லைன் ஈக்குவேஷன் குறிக்குது. கரெக்டா? 30 வருது. கரெக்டா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எது வரைக்கும் வேலிட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டைம் டொமைன் வந்து எது வரைக்கும் வேலிடுன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஜீரோல இருந்து ஓகேங்களா, ஜீரோ லெஸ் than ஆர் ஈக்குவல் டைம் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 8 செகண்ட் இது வரைக்கும் தான் இது என்னது இந்த ஈக்குவேஷன் வேலிட். புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷன் இது வரைக்கும் தான் வேலிட். ஓகேங்களா? ஆனா அப்புறம் வந்து 8 செகண்டுக்கு இருந்து 12 செகண்ட் வரைக்கும் இந்த ஈக்குவேஷன்ல இது வேலிட். ஓகேங்களா? அடுத்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா 8 செகண்ட் ஓகேங்களா, 8 செகண்ட்ல இருந்து டி 12 செகண்ட் வரைக்கும் உள்ள வேலிட். ஏன் இது வரைக்கும் நான் கரெக்டா ஸ்பெசிஃபை பண்றேன்? என்ன பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. y2 மைனஸ் y1 மறுபடியும் எடுக்கிறோம். இந்த இடத்துல 8 செகண்டுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் என்ன நடக்குது பாருங்க. 8 செகண்ட்ல இது ரீச் ஆயிட்டு கிரவுண்ட் ரீச் ஆகுறதுனால 8 செகண்ட்ல கிரவுண்ட் ரீச் ஆகுறதுனால நீங்க பாத்தீங்கன்னா பொசிஷன் எப்பவுமே ஜீரோ ஆயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகாது எந்த மோஷன் இருக்காது. கரெக்டா தப்பா? ரைட். ஸோ யோசிக்க முடியாம பாருங்க. அதனால நான் இது ஜீரோ போட்டுறேன். எக்ஸாக்டா ஜீரோ தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ போட்டதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மோஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த மோஷன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மோஷனோட வேலிடு அதுவும் 8ல இருந்து 12 செகண்ட் வரைக்கும் தான். ஏன்னா 12 செகண்டுக்கு அப்புறம் இதுவும் ஹிட் ஆயிரும். இது கிரவுண்ட்ல பட்டுரும். கிரவுண்ட்ல பட்ட பிறகு இதுவும் ஸ்டேபிளா ஜீரோ ஆயிரும். கரெக்டா தான் புரியுதுங்களா உங்களுக்கு? ஜீரோ ஆயிரும். ஸோ நம்மளுக்கு பேசிக்கா நம்மளுக்கு இந்த இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்? கிராஃப் வரையணும். ஸோ இதுதான் விஷயம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிராஃப் பாருங்க. 0ல இருந்து 8, 8ல இருந்து 12, 0ல இருந்து 8, 8ல இருந்து 12, 0ல இருந்து 8, 8ல இருந்து 12. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 0ல இருந்து 8 போடாம 8ல இருந்து 12. அப்படின்னா ஒரே ஃபங்க்ஷன்லயே அவங்க வரைஞ்சிருக்காங்க. அப்படின்னா இது தப்பு. ஓகேங்களா? சொல்ற புரியுதா? ஆக்சுவலா இது தப்பு. ஏன்னா வந்து இது ரெண்டுமே ஒரே ஒரே இதுல இருக்காது. அதாவது ஒரே ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் இருக்கு ஆக்சுவலா இதுல. அப்ப நம்ம இதை கரெக்டா வரையணும். ஓகேங்களா? ஸோ ரைட். இது மத்த விஷயங்கள்லாம் பாருங்க. 0ல இருந்து 8 வரைக்கும் உள்ள டொமைனை பார்ப்போம். ஓகேங்களா? 0ல இருந்து 8 வரைக்கும் பாத்தீங்கன்னா 30t வருது. கரெக்டா? அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ பி சி இந்த 3 ஆப்ஷன்லயும் 0ல இருந்து 8 வரைக்கும் ஸ்டேட் லைன் ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? கரெக்டா ஸ்டேட் லைன்ல மெயின்டைன் ஆகுது. எல்லாம் கரெக்டா, பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி மூணுமே கரெக்டான டொமைன் தான் குறிப்பிட்டிருக்கு. கரெக்டா? ஆனா 8ல இருந்து 8ல இருந்து 12 வரைக்கும் உள்ள டொமைன் பாருங்க. அதுல ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா குவாட்ரிக் ஈக்குவேஷனா இருக்குது. கரெக்டா? அப்படிங்கிற பட்சத்துல குவாட்ரிக் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ வந்து நான் லீனியர் ஈக்குவேஷனா இருக்கு. கரெக்டா? அதாவது ஸ்டேட் லைனா இல்ல. பியும் பாத்தீங்கன்னா நான் லீனியர் ஈக்குவேஷனா இருக்கு. ஸ்டேட் லைனா இல்ல. சிஏ பாருங்க ஸ்டேட் லைனா இருக்கு. ஸ்டேட் லைனா இருக்காது ஆக்சுவலா. ஏன்னா நம்மளோட ஈக்குவேஷன் குவாட்ரிக் ஈக்குவேஷன் நல்லா தெரியும். கரெக்டா? 8ல இருந்து 12 வரைக்கும். அப்படின்னா இது தப்பு. ரைட். ஸோ பேசிக்கா இந்த ரெண்டுமே தப்பு. இந்த ரெண்டு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிருக்கு. டக்குனு ஃபாஸ்டா சொல்லிச்சு. ரைட்டா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? ஏக்கும் பிக்கும் இந்த ரெண்டுல எது கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுல இந்த 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 மாதிரி கர்வ் ப்ரொஃபைல் இருக்குமா, இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்குமா கரெக்டா போயிடணும். அது இதை கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன்.
ஸோ அப்போ நான் வந்து முன்கூட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இதுக்கு பெஸ்ட் வந்து சொல்யூஷன் வந்து ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறது தான். ஸ்லோப்பை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது கரெக்டா தப்பா அப்படின்ட்டு பாருங்க. ஸ்லோப்பை பாருங்க. இந்த ஸ்லோப் அபோதகம் பாருங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாக்டா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸ்லோப் என்ன? 240 டிஃபரன்ஷியேஷன் பண்ணா டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 240 மைன் பிளஸ் 10t பண்ணா 10 ஓகேங்களா? 5t ஸ்கொயர் பண்ணா 5 இன்டூ 2t கரெக்டா? ஸோ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வரும். அதான் ஸ்லோப் ஓகேங்களா? அப்போ நான் ஸ்லோப்ல 8 செகண்டுக்கும் 12 செகண்டுக்கும் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அதுதான் எனக்கு தேவையானது. மற்ற இடங்கள் எதுவுமே தேவைப்படாது ஆக்சுவலா. அப்போ 8 செகண்டுக்கும் 12 செகண்டுக்கும் அதுக்கு இடையில எனக்கு வந்து ரொம்ப கரெக்டா எனக்கு தெரியாது. பட் ஓகே ஃபைன். நம்ம இதை மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த கர்வ்ல ஸ்லோப் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்லோப் வந்து டைம் இன்க்ரீஸ் ஆக நெகட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வருது ஸ்லோப். அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்மளும் அதே மட்டும் இல்லாம டைம் வந்து பாத்தீங்கன்னா, 0லேருந்து நமக்கு ஆரம்பிக்கல. 8ல இருந்து 12 வரைக்கும் தான் நம்மளோட டொமைன் இருக்கு. அப்படிங்கும்போது டைம் ஈக்குவல் டூ 8, t ஈக்குவல் டூ 8 அப்படி போட்டாச்சுன்னா, நம்மளோட ஸ்லோப் வழி -70 வருது. அப்புறம் டைம் ஈக்குவல் டூ 12 செகண்ட்ல ஸ்லோப் வந்து ஃபர்தரா மறுபடியும் குறையுது. எப்படி இந்த ஈக்குவேஷன் மூலமாவே நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம வேலிட். அப்ப இதுக்கு சூட்டபிளா வரக்கூடிய இந்த 2 டயகிராம்ல எது பெஸ்ட்? அது நீங்க பார்க்கணும். பெஸ்ட்ங்கிறது கரெக்ட்டா இருக்கும் ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோப்போட கான்செப்ட்ட நம்ம ஃபாஸ்ட்டா பார்த்துட்டு போயிரும். ஸோ ஸ்லோப்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்லோப்புங்கிறது ஜஸ்ட் ரேஷியோ. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்லோப்புங்கிறது பாருங்க dy/dx. ஸோ இதான் ஸ்லோப் ஆக்சுவலா பேசிக்கா பாருங்க. ஸ்லோப்புங்கிறது dy/dx இதான் ஸ்லோப் ஆக்சுவலா. இது வந்து ஆங்கிள் கிடையாது. ஜஸ்ட் ஆனா இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டைரக்ஷன் அதாவது காம் இதை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு எப்பவுமே ஸ்லோப்போடைய இது வந்து தீட்டா அப்படின்னு பண்ணீங்க. தீட்டா கிடையாது ஆக்சுவலா. இது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ரேஷியோ தான். ஓகேங்களா? இவ்வளவு சேஞ்சஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ல நீங்க போனீங்கன்னா எக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒய் எவ்வளவு சேஞ்ச் ஆகும். இது பாசிட்டிவா இருக்கும் ஆக்சுவலா. பாசிட்டிவா இருந்தா இது பாசிட்டிவ் ஸ்லோப், நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் ஸ்லோப். பாருங்க இந்த இடத்துல நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க இந்த இடத்துல நான் எக்ஸ் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் வழி, டெல்டா எக்ஸ் வந்து பாசிட்டிவா ஏன்னா அது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ரெண்டு கேஸ்லயும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைக்கலாம். டெல்டா ஒய் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல பாசிட்டிவா இருக்கும், இந்த கேஸ்ல நெகட்டிவா இருக்கும். அதனால நெகட்டிவ் ஆகிரும். அப்புறம் இன்னொரு வகையில நீங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும் மெஷர் பண்றது. அப்படி நம்மளால மெஷர் பண்ண முடியும்னா அந்த வேல்யூ வந்து ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். ஆனா இதை பாருங்க இதுல இருந்து நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் ஸ்லோப் ஆக்சுவலா இது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது கவுண்டர், இது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. புரியுதுங்களா? நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் மெஷர் பண்ண முடியுது. ஆனா அதே இது நம்ம வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மெஷர் பண்ண முடியுது. ஸோ இதுதான் பாசிட்டிவ் ஸ்லோப். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் ஸ்லோப் நெகட்டிவ் ஸ்லோப் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. பட் தெரியலனா என்ன சொல்லுங்க, ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோஸ் ஒரு எக்ஸாம் கூட நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? கண்டிப்பா போடுறேன். அப்புறம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த கான்செப்ட் ஸ்பீடா அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்றதா இருந்தா என்ன வருது பாருங்க. அட் t ஈக்குவல் டு 8 செகண்ட் ஸ்லோப் எப்படி இருக்கு? -70 இருக்கு. ஓகேங்களா? பாத்துக்கோங்க -70 இருக்கு. அப்படின்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்படியே குறையுது. அதாவது டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 0.70 அதாவது குறையுது ஆக்சுவலா. அந்த ரேஷியோ மூலமா அது குறையுது. ஓகேங்களா? ஃபாஸ்ட்டா குறையுது. ஆனா நீங்க 12ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா குறையுது. அது அப்படிதான் மீனிங் ஆக்சுவலா. பட் ஓகே. நான் இப்ப நம்ம வந்து இதுக்கு கிராஃப் இது வரையறேன் பாருங்க. பட் இது எக்ஸாக்ட்டா என்ன ஸ்லோப் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலா. நான் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது பாருங்க. இதுல நான் டேன்ஜென்ட்ல வரையறேன் பாருங்க. இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா வரைஞ்சா டேன்ஜென்ட். கரெக்ட்டா இந்த மாரி டேன்ஜென்ட் வருது கரெக்ட்டா. ஸோ இது ஒரு வேல்யூ வருது. அப்புறம் இங்க ஒரு டேன்ஜென்ட் வரையறேன் பாருங்க. ஓகே. தப்பா வருது. ஓகேவா? ம். ரைட். ஸோ இந்த மாரி ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் வரையறேன் பாருங்க. இந்த இதுக்கு. தப்பா வரைஞ்சிருக்கேன். பாருங்க இது ஒரு கரெக்ட்டா வந்திருக்கு. இந்த ஒரு டான்ஜென்ட். இப்ப இதுலயும் ஒரு டான்ஜென்ட் கரெக்ட்டா. ரைட். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஜென்ட்ட பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் இருக்கு இதுல. இந்த ஸ்லோப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா இது கம்மியாகுது கரெக்ட்டா. ஸ்லோப் வந்து கம்மியாயிட்டே வருது. ஸ்லோப் வந்து இன்கிரீஸ் ஆகாம ஃபர்தரா கம்மியாயிட்டே இருக்குன்னா, ஆக்சுவலா என்ன நடக்கும்னா, அந்த ஸ்லோப்போட லைன் பார்த்தீங்கன்னா, கிளாக் வைஸ் டைரக்ஷனல் ரொட்டேஷன் இருக்கும். நீங்க பாருங்க, இது கிளாக் வைஸ் டைரக்ஷனல் ரொட்டேட் ஆகுதுங்களா? இந்த லைன கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கொஞ்சம் ரொட்டேட் பண்ணானா என்ன நடக்குது பாருங்க. இந்த 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 மாரி வந்துரும். இப்படியே அப்படி கன்டினியூஷனா அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா இது என்னதுன்னா, இது -70 ஸ்லோப். இது வந்து -10ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனா இத பாருங்க. இது இது வந்து கவுண்டர் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேஷனல் இருக்கும். பாருங்க. இனிஷியலா இந்த மாதிரி இருக்குன்னா, ஃபைனலா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த பக்கம் வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னு? அதாவது இனிஷியலா எப்படி இருக்குன்னா, இது ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் ஆயிருக்கும் அப்படி. கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. ஆனா இந்த இந்த இத பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங்ல வந்து
அதாவது ஆப்ஷன் ஏவ பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருக்குதுன்னா, ஃபைனல் எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இது என்ன டைரக்ஷன் இருக்கு பாருங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ பாருங்க 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேஷனா இருந்துச்சுன்னா, ஆக்சுவலா பேசிக்கா இது என்னது? நெகட்டிவ், அதாவது ஸ்லோப் குறைஞ்சிட்டே இருக்குன்னு அர்த்தம். இது வந்து இந்த இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேஷன்ல இருக்குன்னா, ஸ்லோப் குறைஞ்சிட்டே இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னா ஸ்லோப் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஃபர்தரா. அப்ப நம்மளோட கணக்குல வந்து ஸ்லோப் வந்து கம்மியாயிட்டே தான் இருக்கு. அப்படின்னா இதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஏ தான் கரெக்ட்டா இருக்க ஆன்சர், கரெக்ட்டா இருக்க முடியும். இது தப்பு. ஓகேங்களா? பிங்கிற ஆப்ஷன் தப்பு ஆக்சுவலா. ஸோ நம்மளுடைய கரெக்டான ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? ஆ ரைட். ஸோ அப்ப கரெக்டான ஃபைனலா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ தேங்க் யூ. இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்து ரொம்ப கிளாரிஃபை பண்ண முடியலன்னா என்ட்ட சொல்லுங்க. நான் வந்து அத கரெக்ட்டா நான் வந்து ரெடி பண்ணி அனுப்பி விடுறேன். ஓகேங்களா? தேங்க் யூ.